வெல்கம் டு ஜேகே சொல்யூஷன். இன்றைய வீடியோ ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதல்ல. நம்ம வியூவர்ஸோட ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன். அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் ஒரு எஜுகேஷன் சேனல் போல் ஒரு 12 ஆண்டுகளாக இந்த சேனலை நான் வந்து ஒரு ஹாபி மாதிரியும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பயன்படும் வண்ணமாக நான் வந்து இதை நடத்திட்டு வரேங்கிறது தெரியும். இருந்தாலும் என்னோட வேலை கப்பலில் வேலை பார்க்குறதுங்கிறதையும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னோட லீவு விடுமுறை காலங்களான 6 மாதம் கப்பலில் வேலை செய்யும்போது 6 மாத காலம் நமக்கு விடுமுறை கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தான் அந்த சந்தர்ப்பங்களில் பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படிங்கிறதுல தான் இந்த என்னோட நோக்கம் இருந்தது. அது இத்தனை ஆண்டுகளாக நல்ல விதமாக நடந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தது. நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் பல முயற்சிகளுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து மீட்டோம். அதற்கப்புறம் பல வகை செக்யூரிட்டி எல்லாம் நம்ம அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி இந்த சேனலை வந்து நம்ம இதுவரை நடத்திட்டு வர்றோம். ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலை திருப்பி மறுபடியும் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி என்கிட்ட இருந்த எல்லா கண்ட்ரோலுமே அவங்க வந்து அக்சஸ் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. என்னோட பாஸ்வேர்ட், என்னோட ரெக்கவரி இமெயில் ஐடி எல்லாமே மாற்றிட்டாங்க. அதில் யூடியூப்பில் நம்ம என்னென்னலாம் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேஃப்டி பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய புது வகையான ஹேக்கிங் மெத்தடில் அவங்க வந்து பாஸ்வேர்டே கூட தேவையில்லை, நம்மளோட செக்ஷனை வந்து அவங்க ஹேக் பண்ணி, அதாவது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌசிங் செக்ஷனை ஹேக் பண்ணி அதிலிருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி நம்ம நம்மளோட டிவைசஸ் எல்லாம் ஆஃபில் இருக்க சமயங்களில் நடுராத்திரியில் அவங்க எல்லா பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்காத வண்ணம் அவங்க செஞ்சிட்டாங்க. அதற்கப்புறம் என்னோட அக்சஸில் இல்லை, அவன் ஹேக் பண்ணவங்க அதில் வீடியோஸை வந்து அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ வீடியோ மாதிரி தடை செய்யப்பட்ட வீடியோக்களை, பிட்காயின் வீடியோக்களை அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம சைபர் செக்யூரிட்டி மூலியமாலாம் நம்ம அதை வந்து தடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருந்தோம். அதற்கப்புறம் இதை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு யூடியூப் நண்பர், ஆண்ட்ராய்டு தமிழா அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு வர்ற ஒரு யூடியூப் நண்பர் நமக்கு வீடியோ மூலியமாக, நம்ம யூடியூப் மூலியமாக தான் நமக்கு அறிமுகமானார். அவரோட உதவியால் நம்ம மறுபடியும் வெற்றிகரமாக ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் மறுபடியும் நம்ம சேனலில் நம்ம மீட்டு எடுத்துட்டோம். அந்த ஆண்ட்ராய்டு தமிழாங்கிற சேனல் நமக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் தரேன். யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யூடியூப் நடத்துகிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நம்பிக்கையானவராக இருக்கிறார். அதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களோட பேச விரும்பினது என்னென்னா, நம்ம சேனல் இந்த மாதிரி கையை விட்டு போகும்போது உங்களுக்கும் நம்ம வியூவர்ஸ், ஜிகே சொல்யூஷன் வியூவர்ஸ்க்கும் அதோட நடத்திட்டு வர எனக்கும் உள்ள தொடர்பு திடீர்னு அதை ஒரு காணாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த வேறு சேனல், இப்போ நான் இந்த மாதிரி ஹேக் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு என்னால் தெரிவிக்க முடியல. அது மட்டும் இல்லை, நம்ம புது சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு இதே போல் தொடரலாம்னு நினச்சோன்னா அதை உங்களோட எப்படி கொண்டு வந்து சேர்க்குறது? நான் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி நான் வந்து ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுங்கிறது எனக்கு குழப்பமாக இருந்தது. அப்போ தான் வந்து நினச்சேன், சரி நம்ம இன்னொரு சேனல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சேனலில் இருந்து நம்ம உங்களை தொடர்பு கொள்ள முடியும். மறுபடியும் நம்ம இந்த சேனல் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு, யூடியூப்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் புது சேனல் மூலியமாக நம்ம இதையே தொடரலாம். இந்த விஷயங்களை நம்ம பரிமாற்றங்களை, பயனுள்ளதான விஷயங்களை நம்ம வந்து மறுபடியும் தொடர முடியும். அப்போ நம்மளோட இருக்கக்கூடிய வியூவர்ஸு, அப்போ புதுசான வியூவர்ஸ் வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. இன்றைக்கி இருக்கிற யூடியூப் அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் அவ்வளோ எளிதாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபரோட கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியல. இப்போவே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் 1.5 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ஒரு சிறிதளவு வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் போகுது. எல்லாருமே பெல் ஐக்கான் எல்லாமே கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க யூடியூப்பில் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இப்போ யூடியூப்பில் இருக்குது. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
என்கிட்ட மெரைனரில் ஆங்கிலங்கள், அதாவது தமிழ் புரியாத நண்பர்களுக்காக, என்னோட வேலை பார்க்கும் சக நண்பர்களுக்காக அந்த சேனலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப வீடியோ இன்னும் அதில் அப்லோட் பண்ணலை. அதில் ஆங்கிலத்தில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து டெடிக்கேட்டடாக மெரைன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும்தான் நான் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கேன். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் கூட மெரைனஸ், இடிஓஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க. அது எல்லாமே அந்த சேனலில் தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஏன்னா லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, மெரைனரில் வந்து அனைத்து உலகங்களில் இருக்க அனைத்து நாடுகளில் இருந்திருக்கக்கூடிய நண்பர்கள், பல நண்பர்களோட நம்ம வேலை செய்கிறோம், செயல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாரோட நன்மைக்காக அந்த சேனலில் வந்து நம்ம ஆங்கிலத்தில் நம்ம வந்து தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதாவது இப்போ தான் ஆரம்பித்திருக்கோம். ஆரம்பித்து அதில் இன்னும் ஜாஸ்தி வீடியோக்கள் இன்னும் போடலை. அது இன்னும் ஒரு ரெகுலரைசேஷன் வரலை. ஒரு அப்ரூவல் பிராண்டட் அக்கௌண்ட்டாக இன்னும் மாறலை. ஒரு 770 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் இந்த சேனலோட நன்மைக்காகவும் அந்த சேனலை வந்து சீக்கிரமாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக மாற்றுவதற்காகவும் என்னோட வேண்டுகோள், நம்ம சப்ஸ்கிரைப்டை தான் நம்ம வேண்டுகோள் எடுக்க முடியும், எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக செய்வீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த சேனலோட லிங்க்கை நீங்கள் தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவுக்கு கூட வியூஸை பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது பிராண்டட் அக்கௌண்ட்டாக வந்ததுன்னா அதற்கப்புறம் எல்லாரோட பார்வையிலும் அது படும். அதுதான் நம்மளோட நோக்கம். ஏன்னா நம்ம சேனல் நடத்திட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோஸுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 1000, 1500 பேர் தான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறீங்க. அதுவே எனக்கு ஹாப்பி தான். நாம் ஒரு 1000 பேருக்கு நம்மளுக்கு பரிமாற்றிக்க முடியுது, ஒரு உதவியாக இருக்க முடியுதுங்கிறது என்னோட நன்மை தான். அதனால் அந்த சேனலும் அதே போல் ஒரு முன்னுக்கு வரணும், எல்லார் பார்வைக்கும் வரணும்னா அது ஒரு பிராண்டட் அக்கௌண்ட்டாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். இப்போதைக்கு 775 வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக, ஒரு உதவியாக கேட்குறேன். நீங்கள் அந்த சேனலுக்கு நீங்கள் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, இந்த 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு போதும். அந்த 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அந்த சேனலையும் பிராண்டடாக மாற்றி அதுலேயும் மெரைன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எல்லோருக்கும் இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய பிகினர்ஸு, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உதவக்கூடிய வண்ணத்தில் அந்த சேனல்லையும் வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் இப்போ இந்த சேனல் இந்த மாதிரி ஏதாவது ஹேக் ஆகுது, ஜிகே சொல்யூஷனில் ஏதாவது பேர் ஹேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த மற்றொரு சேனல் மூலியமாக உங்களை தொடர்பு கொண்டு இதுபோல் விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி நம்ம மறுபடியும் புது சேனலாக நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதுதான் என்னோட நோக்கம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு உதவியை, இது எனக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்குமே இதை பின்னாடி என்னால் உங்களால் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வகையில் அது உதவியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட ஐடி கொடுக்குறேன். அது ஜிகே மெரைன் டெக்குன்னு அதுக்கு நேம் வச்சுருக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். அதற்கு சில மெத்தட் மூலியமாக அதில் வந்து நம்ம ஆங்கிலத்தில் தான் சொல்கிறோம். நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். மல்டி லாங்குவேஜில் நம்ம பண்ண முடிஞ்சால் மல்டி லாங்குவேஜில் பண்ணலாம். என்னால் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3லையும் நம்ம வீடியோக்கள் பண்ண முடியும். 3 லாங்குவேஜ்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் அது மிக்சடாக நம்ம வந்து பண்ணுவதற்கான ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா நம்மளோட கப்பலில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், பல நண்பர்கள் ஹிந்தி தான் தெரியும். காமனாக ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மலையாளி ஆகட்டும், ஒரு தெலுங்கு ஆகட்டும், ஒரு மற்ற குஜராத்தி யாராக இருந்தாலும் ஹிந்தி காமனாக எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த சேனலில் ஃப்யூச்சரில் நம்ம மல்டி லாங்குவேஜாக மாற்றலாங்கிற எண்ணங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஆங்கிலத்தில் மட்டும்தான் அந்த சேனலை நம்ம நடத்திட்டு வரோம். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட வீடியோவை நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் நம்ம அதில் போடலை. ஆனால் அது முழுவதுமாக டெடிக்கேட்டட் மெரைன் சேனல். மெரைனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், மெரைனில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல்ஸ் விஷயங்கள், நேவிகேஷன் விஷயங்கள் எல்லாமே அதில் வருங்க. அது ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் உதவியாக இருக்குங்கிறதுனால தான் அந்த சேனலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக என்னோட உதவியை ஏற்று நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறதுல எவ்வித சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோக்களில் கண்டினியூஸாக மானிட்டர் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் தான் நான் வந்து கப்பலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பதிவிடுறேன்.
கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் நல்லதொரு விஷயங்களோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.